இந்த பாட்டுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. இது ஆக்சுவலாக ராஜா சார் கம்போஸ் பண்ணி ட்ராக் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் இல்லை நம்ம பி சுஷீலா அம்மாவை பாட வைக்கிறோம் சார், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்னுடைய படத்தில் அவங்க பாடினது இல்லைன்னு சொல்லி. ஸோ அந்த இதை அவங்க பிச்சு பிடிக்கிறதெல்லாம் கஷ்டமாயிடும்பா அப்படின்னாங்க. அப்புறம் 2 நாள் நான் வந்து தள்ளி போட்டேன். இன்னும் அந்த பாட்டு எடுக்கலையானாரு. இல்லை சார், சுஷீலா அம்மாவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அவங்க வரேன்னு. என்னமோ பண்ணு அப்படின்ட்டு ராஜா சார் போயிட்டார். அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோ கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு ட்ராக்கை வச்சுட்டு எஸ்பிபி சார் எப்படியாவது அந்த அம்மா ஏய் அவன் ஏதாச்சும் சொல்லுவான்டா அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவர் பாட வச்சார். உண்மையிலுமே 2 ட்ராக்கையுமே எஸ்பிபி சார் தான் பாடினார். அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு குழந்த மாதிரி இவர் சொல்லி கொடுத்து கிரேட் சிங்கர் எஸ்பிபி. விஜயகாந்த் சார் பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பயங்கர சாஃப்டான ஆள், பயங்கர கோபக்காரன். அப்புறம் கோபம் வந்தோன்னா கண்ணெல்லாம் செவந்துடும். ஏன் கண்ணு செவக்குது அப்படின்னா அப்படியோ அப்படிம்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது வெள்ளையாயிடும். அது ஒரு ட்ரிக்ஸு, பயங்கர ட்ரிக்ஸ் வச்சுருப்பார் அவர். எதிரியே வந்து நின்னாலும் அவரை பார்த்தான்னா அவர் பேசி கரெக்ட் பண்ணி பிரியாணியை போட்டு சாப்பிட வச்சு, ஏய் இப்போ நீ என்னை பற்றி எது வேணாலும் பேசுகிறான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபேசட்டட் எம்ஜிஆர் அவர். அதனால தான் அவர் எல்லாரும் கருப்பு எம்ஜிஆர்னு. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. இந்த படத்தோட கதையை சொன்ன உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல, நீ வந்து ராவுதர்கிட்ட சொல்லிட்டு போ. ராவுதர், டேய் உனக்கு ஒன்றும் புரியாதரா, உதய் நல்லா பண்ணுவான்டா, விட்றா அப்படின்ட்டார். அவ்வளோதான். ஒரே ஒரு லைன் தான் கதை சொல்லணும். அதாவது இடுப்பில் துண்டை கட்டினா கோயிலுக்கு போகிறான்னு அர்த்தம், தோளில் துண்டை போட்டால் பஞ்சாயத்து பண்ண போகிறான்னு அர்த்தம், அப்படி தூக்கி வச்சுட்டா பட்டையை கிளப்பு போகிறான்னு அர்த்தம். இதுதான் கதை. என்ன அர்த்தமோ எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு போயிட்டார். அவர் ஓப்பன் அடிப்பார். அப்புறம் நைட்டில் ஒரு படம், அது பரதன் ஒரு படம். அது வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் படம். அது கோயம்புத்தூரில் நடக்குது. கோயம்புத்தூரில் அவினாஷி ரோடுன்னு ஒரு மவுண்ட் ரோடு மாதிரி ஒன்று. இந்த பில்டிங்க்கு அந்த பில்டிங்க்கு நடுவில் ரோப் கட்டி அதில் அவரை கட்டி விட்டு நைட்டெல்லாம் பறந்து மெஷின் கன்னில் ஷூட் பண்ணுறாரு. கட் பண்ணால் காலையில் 5 மணிக்கு வருவார். வந்து நம்மளெல்லாம் எழுப்பி விட்டு தண்ணி இன்னி தெளித்து நம்மளெல்லாம் வந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டு பார்த்தா அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கும் அவர் கண். நைட்டெல்லாம் முழிச்சிட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். நம்ம போனோம், என்ன ஷாட்டுண்ணா, நான் அப்படியே கண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்னு. அப்போ விஜய் நீங்கள் படுத்து தூங்க, அதுக்கப்புறம் நம்ம ஷூட் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு. அவர் குழந்த மாதிரி அப்படியே ஒரு தென்னை ஓலையை விரித்து கீழே போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார். அவ்வளோ 5 நிமிஷத்தில் தூங்கிடுவார். ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப். நான் சுகன்யாவை வச்சு அந்த சீன் அது அதெல்லாம் எடுத்துகிட்ருப்பேன். டக்குன்னு சார் எழுப்புங்க அப்படின்னு. வடிவேலு கையில் ஒரு கொடையை கொடுத்து நீ பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு. என்ன பண்ணு சும்மா அவன் பிடிச்சிட்டு வாங்க இவனா அப்படிம்பாரு. சரி அப்படின்னு கொடையை பிடிச்சிட்டு அப்படியே வரப்பு மேலே நடந்து போய் நீங்கள் இப்படி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இப்படியா அவ்வளோதானா? பின்ன என்ன அவ்வளோதான் சார், சாந்தமாக பாருங்கள் சிரிங்க அப்படின்னு. அவர் இப்படி வர்றாரு, கொடையை பிடிச்சிட்டு வராங்க. இவருக்கு என்னென்னா டெய்லி ஃபோன் பண்ணி விஜய் இவர்கிட்ட ராவுதர்கிட்ட, டேய் ராவுதர் இவன் ரொம்ப படுத்துகிறான்டா உதய் என்ன, ஏன் அது என்னடா சும்மா இப்படி பார்க்க சொல்கிறான், என்னை சுற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, நான் மட்டும் எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது, எனக்கு எந்த டைலாக்கும் வைக்க மாட்டேன்றான், படம் ஊற்றிக்கிண்டா அப்படின்ட்டு. போச்சுடா பரவாயில்லடா, எனக்கு அந்த படம் ஓடிடுண்டா, எது மிஷின் கன்று, இப்படியே சொல்லிகிட்டு இருப்பார். அவர் குழந்த மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு நாள் நான் கூப்பிட்டு சொன்னேன், ஒரு மகாத்மா காந்தி இருந்தார். அவர் முதல்ல காந்தி தான். எல்லோரும் வந்து இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி அவர் எல்லோரும் மகாத்மான்னு சொன்னாங்க. அவர் மகாத்மான்னு அடுத்தவன் தான் சொல்லணும். அதனால் இந்த படத்தில் அடுத்தவன் தான் சின்ன கவுண்டரை பற்றி சொல்லணுமே தவிர சின்ன கவுண்டர் நான் தான் உத்தமன் சொல்லக்கூடாது, காந்தின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களை பற்றி அடுத்தவன் பேசுகிறான், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அது யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டார். அதாவது அதுவரையில் இந்த படமே ஓடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த படத்தை அவர் தான் கோயம்புத்தூர் ஏரியா 21 லட்சம் ரூபாய்க்கு அவரே வச்சுருந்தார். அவருடைய சம்பளம் 21 லட்சம் ரூபா. அப்போ அந்த சம்பளத்துக்கு பதிலாக கோயம்புத்தூர் ஏரியா அவர் வச்சுக்கிட்டார். நடுவில் இவருடைய எண்ணம் ஓடாதுன்னொடனே 23 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கு வித்துட்டார். 2 லட்சம் ரூபா லாபம் சம்பாதிச்சிட்டார். என்கிட்ட படம் நல்லா வந்த உடனே 35 லட்சம் ரூபாய் கொடுத்து இவர் கேட்குறாரு, அவன் தரமாட்டேன்றான்.
ஏன் இப்படி பண்ணிட்ட நீ, எதுக்கு நீ ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்கிறேன்னாரு எனக்கு ஃபோனில். ஏன் 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 விஜய் சார் அப்படின்னு. பின்ன என்ன, அந்த படம் ஓடாதுன்னு சொல்ல வேண்டியதானே, சூப்பராக ஓடுன்னு சொன்னால் அவன் தரமாட்டேன்றான் அப்படின்னு. நீங்கள் தானே விற்றீங்க. இப்படி ஒரு யதார்த்தமான உள்ளம் கொண்டவர். சரி பரவாயில்ல, அந்த படம் 1 கோடி ரூபா கோயம்புத்தூர் மட்டும் கலெக்ட் பண்ணிச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இயக்குனருடைய சுதந்திரத்தில் எல்லளவும் தலையிடாத ஒரே நடிகர் இவர் தான்.